வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்குமே மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆனால் வெப்பச்சலனம் என்பது இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே அங்கங்கே ஒரு சில இடங்களில் பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சலனம் கிடைக்கும். அதே வழியில் தென்மேற்கு பருவமழை இன்று சற்று தீவிரமாக இருக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஒரு சில இடங்களில் லேசான சாரல் தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகம் முழுவதுமே மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளை நாளை முதல் தமிழகத்தில் வெயில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் வெயில் 1-2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேற்கிலிருந்து குளிர்ந்த காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வெப்பமடைந்து கிழக்கே செல்வதால் வெயில் சற்று 1 டிகிரி செல்சியஸ் வரும் நாட்கள் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு 33, 34 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் இடத்தில் 36 டிகிரி, 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் இரு மாநிலங்களுக்கு இடையே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் ஒடிசா வடக்கு பகுதி, மேற்கு வங்கம் இடைப்பட்ட இடத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த இரு நிகழ்வுகளும் உள் மாநிலங்களுக்கு கடுமையான மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை கொடுக்க இருக்கிறது. அதே வழியில் இந்த மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இணைக்கும் விதமாக நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி மகாராஷ்டிரா வரை முன்னேறி சென்று மீண்டும் அரபிக்கடலை தொட்டு மீண்டும் கிழக்கு நோக்கி வரும் என்பதால் மகாராஷ்டிராவில் இன்று ஜூலை 4, 5, 6 இந்த 3 நாட்கள் கடுமையான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. மணிக்கு சுமார் 1.5 சென்டிமீட்டர் முதல் 2.5 சென்டிமீட்டர் வரை மழை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க இருக்கிறது மகாராஷ்டிரா, கோவா இந்த இடங்களுக்கெல்லாம். இந்த நிகழ்வு உள்ளே செல்லும் பொழுது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு உள்ளே செல்லும் பொழுது இப்போது ஒடிசா, மேற்கு வங்கத்தில் வடமேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து உள்ளே செல்லும் என்பதால் இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு சென்று ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் கிழக்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் வட மாநிலங்களுக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க இருக்கிறது. இந்த இரு நிகழ்வும் ஒன்று இணைந்து தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்திருந்தாலும் வெப்பச்சலனமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது பெரிய அளவில் வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலனமழை தொடங்கினாலும் குறைவான பரப்பிலே வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை லேசான மிதமான மழையாக சாரல் மழை இருந்தாலும் கணவாய் பகுதிகளுக்கும் விட்டு விட்டு இன்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை இன்று வெப்பச்சலமை பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை நேற்றே கன்னியாகுமரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. அதே வழியில் வெப்பச்சலனை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கே வெப்பச்சலனம் மழை பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தது. பெரும்பாலான இடங்களில் 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் என்று பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று வெப்பச்சலன தீவிரம் குறையும். ஆனால் தென்மேற்கு பருவமழை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கூடுதலாகவும் கிழக்கு பகுதி அங்கங்கே மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், திருநெல்வேலி, அம்பை, பாபநாசம் இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேணாலும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கே மிதமான மழையாகவும் கிழக்கே சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதையும் தாண்டி கிழக்கு பகுதி வள்ளியூர் இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேணாலும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ஸ்ரீவைகுண்டம்,
ஆழ்வார் திருநகரி, அம்மன்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னே சென்று லேசான சாரல், தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்செந்தூர் வரை எட்டி பிடிக்கவும் வாய்ப்புள்ளது. அதற்கு தெற்கு பகுதி பெரிய அளவில், வடக்கு பகுதி பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பில்லை. அதேபோல் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், தென்காசி, கடையனூர் இந்த இடங்கள்லாம் இன்று மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கும் கிழக்கும் தாண்டி சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன் கோவில் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அதையும் தாண்டி திருவேங்கடம் வரை லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் இல்லாவிட்டாலும் மதியம் மாலை நேரங்களில் இன்று சற்று தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பத்ரா இருப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதையும் தாண்டி பெரும்பாலும் சிவகாசி வரை என்று லேசான தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கே முன்னேறி செல்ல வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதுவே இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பு. வெப்பச்சலனம் என்பது ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் வடக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் இன்று சோழவந்தானுக்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் வாடிப்பட்டி, அலங்காநல்லூர், மேலூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலாக கனமழையாக கிடைக்கும். அதுவில் கொடைக்கானலுக்கும் முன்னேறி வந்து மிதமான முதல் சற்று கனமழை வரை எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் வெப்பச்சலனம் என்பது பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து பழனி சுற்று வட்டாரங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தேனிக்கு எப்போது வேணாலும் சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதையும் தாண்டி கிழக்கே மதுரை எல்லை வரை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்றே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தது. பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, ஒத்தக்கால், மண்டபம், அதே வழியில் ஆனைமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு 3 நாட்களில் தொடர்ந்து மழை கிடைத்தாலும் இன்று சற்று கூடுதலான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கிடைத்தாலும் இன்று ஒரு 4 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கிழக்கே செல்ல மழைப்பொழிவு சற்று குறைவாகவே இருக்கும். அதே வழியில் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. விட்டு எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் வடக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று வெப்பச்சலன மழை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்கும். பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம், மேட்டுப்பாளையம் இந்த இடங்கள்லாம் எப்போது வேணாலும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்கும். அதேபோல் இன்று மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. காற்று மட்டும் சற்று வலுவாக இருக்கும். மேகம் சூழ்ந்து காணப்படும். இந்த ஒரு மந்தமான வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்கள்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல், தூறல் மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் சென்னை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஏதாவது ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலமை கிடைக்குமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு தான் கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலமை லேசான மழைப்பொழிவு கிடைக்குமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளை டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று வெப்பச்சலமை ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நாகப்பட்டினம் தெற்கு பகுதி, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, அதே வழியில் திருவாரூர் தெற்கு பகுதி, தஞ்சாவூருக்கு தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்கும். புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேகம் சூழ்ந்து காணப்படும். வெயில் நேரங்களில் ஒரு மந்தமான வெயிலாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்கும். ஒரு குளுமையான சீதோசன நிலையாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இருக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை என்பது டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி, பெரும்பாலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் வடக்கு இந்த இடங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 5ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதியை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று
லேசான சாரல் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கான மழையாக கிடைக்கும். நாளை நிகழ்வு இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு சற்று தரையேறி விடும் என்பதால் நாளை வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை தாண்டி மற்ற மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் இருக்கும். நாளை முதல் படிப்படியாக 1-2 டிகிரி செல்சியஸ் தமிழகத்தில் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள்பகுதி இந்த இடங்களுக்கு 1-2 டிகிரி செல்சியஸ் வரும் நாட்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனம் என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. காற்று மட்டுமே இருக்கும். தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 4ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதி, ஜூலை 6, 7, 8, 9 தேதிகளில் தமிழகத்தில் இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் ஜூலை 9ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை இருக்கும். ஆனால் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலன மழை இருக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே பரப்பில் குறைந்த இடங்களுக்கும், அதுவும் மேற்கு பகுதி இருக்க வாய்ப்பில்லை. உள்பகுதி மட்டுமே வெப்பச்சலன மழை இருக்கும். மேற்கு பகுதி ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துவிடும். மாலை நேரங்களில் மட்டுமே கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரும் நாட்கள் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை சீராகத்தான் தொடரும். உள் மாநிலங்களில் தீவிரமாக இருக்கும். அதே வேளையில் ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடங்கினாலும் கணவாய் பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு வருகிற சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்பது ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு. அதுவரை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படி தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும். ஆங்கங்கே குறைவான பரப்பில் இருக்கும். ஆனால் ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் வெப்பச்சலன மழை 1-2 இடங்களில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெயில் மட்டுமே சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளில் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 60 முதல் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவில் மட்டும் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து உள்ளே சென்றுவிடும் என்பதால் காற்றின் வேகம் முழுமையாக மகாராஷ்டிரா, கோவா வழியாக செல்லும் என்பதால் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் வங்கக்கடலில் மத்திய வங்கக்கடல், வடகிழக்கு வங்கக்கடல், வடமேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் அரபிக்கடலை பொறுத்தவரை 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது வட கிழக்கு வங்கக்கடல், அரபிக்கடல், வடமேற்கு அரபிக்கடலில் காற்றின் வேகம் வரும் நாட்கள் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் கணவாய் பகுதிகளில் இப்போதைக்கு காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதாவது ஜூலை 6ஆம் தேதிக்கு பிறகு. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.